ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் சுவையான மீன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாங்க. மீன் குழம்புக்கு என்னென்ன தேவைன்னு பார்ப்போம். அப்புறம் மீன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாங்க இந்த வீடியோவில். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பார்த்துட்டு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனல் புதுசாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ சின்ன வெங்காயம் எடுத்து உரித்து வச்சுருக்குறேங்க. அரை மூடி தேங்காய் எடுத்து திருகி வச்சுருக்கிறேன். அதுவோ தக்காளி 3 பழம் எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்குதுங்க. வரமிளகா 3 எடுத்துருக்குதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா 4 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்குதுங்க. வரமிளகாய் தூள் 4 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்குது. மஞ்சத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்குதுங்க. புளி பார்த்தீங்கன்னா 2 எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு எடுத்துருக்குதுங்க. இதுதான் இதுக்கு தேவையான பொருளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லோகு மீன் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோ வாங்கி கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்குதுங்க. இது பார்த்தீங்கன்னா லோகு மீனுங்க. இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாங்க. ஒரு வடைச்சட்டி ஒன்று வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா எடுத்து வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி, வரமிளகாத்தூள், மஞ்சத்தூள், வரமிளகாய் இந்த 4ஐயும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துடலாங்க. இதுக்கு எண்ணெய் தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். நல்லா கரிச்சிட போகுதுங்க. கரியாமல் அடுப்பை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாங்க இந்த மசாலாவெல்லாம். பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம திருகி எடுத்து வச்சுருந்த அந்த தேங்காயை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த அரை மூடி தேங்காயுமே இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு இதுவுமே லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாங்க. அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு வறுத்துக்கலாங்க. பார்த்தீங்கன்னா தேங்காய் நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இது நல்லா ஆற விட்டுறலாங்க. இன்னொரு பாத்திரம் ஒன்று எடுத்துக்குவோம். அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா காயிட்டுங்க. எண்ணெய் காஞ்சோன்னே நாம் உளிச்சு எடுத்து வச்சுருந்த அந்த சின்ன வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கிலோ இருக்கும். அந்த அளவுக்கு உரிச்சு எடுத்து வச்சுருக்குறோம். அது எண்ணெயில் போட்டு இந்த அளவுக்கு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே வதங்கிருச்சு. இந்த டைம் பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளியே ஆட் பண்ணிக்கலாங்க. இது பார்த்தீங்கன்னா சின்ன பழத்தில் ஒரு 3 பழம் எடுத்து அரிஞ்சு எடுத்து வச்சுருக்குறோம். இதே ஆட் பண்ணிக்கலாம். பெரிய பழமாக இருந்தால் 2 பழம் போதுங்க. இதையும் நல்லா வதக்கி விட்டுறலாங்க. நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்குவோம். பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அந்த மசாலா வறுத்து எடுத்து வச்சுருந்ததை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா பேஸ்டாட்ட அடித்து எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பேஸ்டாட்ட அடித்து எடுத்தாச்சு. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த தக்காளி சின்ன வெங்காயத்தையுமே இதில் ஆட் பண்ணிக்குவோம். இதையுமே நல்லா பேஸ்டாட்ட அடித்து எடுத்துக்கலாங்க. பார்த்தீங்கன்னா இது நல்லா பேஸ்டாட்ட அடித்து எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வணக்கறதுக்கு பார்த்தீங்கன்னா
பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து அரிஞ்சு வச்சுருக்கிறேன், தக்காளி ஒன்று எடுத்து அரிஞ்சு வச்சுருக்குங்க, பூண்டு ஒரு 5-6 பல்லுங்க, கருவேப்பிலை கொஞ்சங்க. இப்போ அடுப்பு பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாங்க. மீன் குழம்புக்கு தேவையான பாத்திரத்தை வச்சுக்கோங்க, கொஞ்சம் பெரிய பாத்திரமாக வச்சுக்கோங்க குழம்பு வைக்கிற மாதிரி. இதில் நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இப்போ கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாங்க, 1 டேபிள் ஸ்பூனு. வெந்தயம் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாங்க. நம்ம இப்போ வணக்க எடுத்து வச்சுருந்த அந்த பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு இந்த 3ஐயுமே ஆட் பண்ணிக்கலாங்க. இது நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வணக்கி எடுத்துக்குவோம். அது நல்லா வணங்கிடுச்சு. இது கூட நம்ம தக்காளி ஆட் பண்ணிவிட்டு இதையுமே நல்லா வணக்கி விட்டுறலாங்க. பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா வணங்கிருச்சுங்க. இந்த டைமில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருந்த மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலரி விட்டுருவோம். அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலாசி ஊற்றிக்கலாங்க. இதையுமே நல்லா கலரி விட்டுறலாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா மசாலா கட்டியாகவே தான் இருக்குது, அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குவோம். அதே மிக்ஸி ஜாரில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அலாசி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கிங்க. ஊற்றிட்டு இது நல்லா கலரி விட்ருங்க. மசாலாலாம் எல்லா பக்கமும் பிடிக்கிற மாதிரி நல்லா கலரி விட்ருங்க. இப்போ நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. பார்த்தீங்கன்னா நான் கல் உப்பு தான் ஆட் பண்ணுறேன், நீங்கள் தூள் உப்பு ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கங்க. எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கல் உப்பு நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கிறேங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலரி விட்டுறலாங்க. இது ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாங்க. பார்த்திங்கன்னா நல்லா 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா கொதி வந்துருச்சுங்க. அந்த பச்சை வாசமெல்லாம் ஓரளவுக்கு போயிடுச்சு. இப்போ திறந்து பார்த்துக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த டைமில் நம்ம புளியை கரைச்சி வச்சுருக்கிறோம், அதை ஆட் பண்ணிக்கலாங்க. அதை ஆட் பண்ணிவிட்டு இதையுமே நல்லா கலரி விட்டுருவோம். இது ஒரு மூடி போட்டு நல்லா மூடிடலாங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க. பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கலாம். அப்படி பத்தலைன்னா இப்போ போட்டுங்க, அப்படி கரெக்டாக இருந்தால் விட்டுருங்க. பார்த்திங்கன்னா எல்லாமே கரெக்டாக இருக்குது. பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. இந்த டைமில் நல்லா கலரி விட்டுடலாங்க. கலரி விட்டு நம்ம இப்போ மீன் ஆட் பண்ணிக்கலாங்க. ஒவ்வொரு மீனை எடுத்து ஆட் பண்ணிக்கங்க. மீன் போட்டுட்டு ஒரு 20 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க விட்டுருங்க. ரொம்ப அதிகமாக விட்டிங்கன்னா மீனெல்லாம் உடஞ்சி போயிடும். அதனால் ஒரு 20 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. வெந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி எல்லா மீனுமே ஆட் பண்ணிக்கலாங்க இதில் குழம்புல. ஆட் பண்ணிட்டு இதை நல்லா கலரி விட்டுறலாம். ஒரு மூடி போட்டு மூடிடலாங்க. ஒரு 20 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. மீன் எல்லாம் நல்லாவே வெந்துருச்சு பாருங்க. இப்போ நல்லாவே கொதி வந்துச்சு. இந்த டைமில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. ரொம்ப நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா மீனெல்லாம் உடஞ்சி போயிடும், குழம்புலேயே எல்லாமே கரைஞ்சி போயிடும். பார்த்திங்கன்னா இந்த டைம் தான் கரெக்டான டைமுங்க. மீனும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு. இது நல்லா கலரி விட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க.
பார்த்தீங்கன்னா சுவையான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனல் புதுசாக இருந்தால் நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மீன் நல்லா வெந்திருக்குது பாருங்கள்.